எங்களுடைய கரங்கள் அப்படித்தான். நமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரே, உங்களை நாங்க நம்பி என்ன பிரயோசனம் என்று சொல்ற மாதிரி பாடாம, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கோட்டை, உமக்கொப்பானவர் யாரும் இல்லை என்று நீங்கள் அதிகாரமாக நீங்கள் தட்டி நாங்கள் பாட போறோம். உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உற்சாகமாய் உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் நம் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் நம் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தன்னுடைய ஜனங்களின் தாகம் தீர்த்தவரை பாடுவோம். ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உங்கள் நாமம் அதிசயம் என்றும் அற்புதத்தை எதிர்பார்ப்பவர்கள் உற்சாகமாய் பாடுவோம். அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய அற்புதம் இன்றைக்கு இருப்பதாக. ஹல்லேலூயா. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம். மறுபடி சொல்லுவோமா? உங்கள் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அவர் உயர்ந்த தேவனாக இருக்கிறார். அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. அதே போல அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறார். அவர் பரிசுத்த தேவனாக இருக்கிறார். இப்பொழுது அந்த உயர்ந்த தேவனை, அந்த பரிசுத்த தேவனை நாங்கள் இன்னும் உற்சாகமாய் நாங்கள் கரங்களை தட்டி பாட போகிறோம். உயர்ந்தவர் தேவனே, நான் தாழ்பணிவேன் உந்தன் சமூகத்தில். நீர் உயர்ந்தவர் தேவனே, நான் தாழ்பணிவேன் உந்தன் சமூகத்தில். நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்தவர், நீர்
சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய இயேசு கிறிஸ்து அப்பா ஆண்டவரே கடந்த 6 மாசங்களும் எங்களை தூக்கி சுமந்த தேவனே உங்களை நாங்கள் எப்படி மறப்போம் சாமி. ஆண்டவரே நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ராஜா. ஆண்டவரே சாமி அப்பா அந்த நன்மைகளை சுதந்திரிக்க நாங்கள் தகுதி இல்லை ராஜா. ஆனாலும் உம்முடைய கிருபையினாலே அப்பா எங்களை மீட்டு கொண்டீங்களே ராஜா. எங்களை போஷித்தீங்களே ராஜா. எங்களை உடுத்து வைத்தீங்களே ராஜா. ஆண்டவரே சுவாமி அப்பா எங்களுக்கு நன்மை செய்ய யாரும் இல்லாத நேரத்தில் ராஜா ஆண்டவரே சுவாமி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அப்பா எங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்த தேவன் ராஜா. ஆண்டவரே அப்பா உயரம் உன்னதமான இடங்களில் ஏறி உட்கார பண்ணுகிறவரே ராஜா. ஆண்டவரே சுவாமி எங்களை என்றும் கைவிடாத இயேசு நீங்க மாத்திரமே சுவாமி. எங்களை மறவாமல் எங்களை நினைத்தவரே ராஜா. ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசமாயிருக்க பரிசுத்த ஆவியானவரே என்றும் என்றும் சதாகாலம் ஆண்டவரே உலகத்தின் முடிவு பெரியதும் உங்களோடு கூட இருக்க போகிறவரே ராஜா. எங்களை ஏத்துக்கிறோம் சாமி அப்பா. எங்களுக்கு என்றும் நல் மேய்ச்சல் காண்பிக்கிற தேவனே சாமி அப்பா. உம்முடைய கிருபை இரக்கங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெரிதா இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி அப்பா. எங்களை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிற தேவனே ராஜா. எங்களை காண்கிறவரே ராஜா. ஆண்டவரே சுவாமி எங்கள் கண்ணீரை களிப்பான நீரூற்றாய் மாற்றுகிறவரே உங்களை ஏத்துக்கிறோம் சுவாமி அப்பா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. என் கர்த்தாவே நீங்க செய்த நன்மைகளை எண்ணி அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா அப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்கிற தேவனே அப்பா உங்களை முழு மனதாய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி சுவாமி. நாங்கள் மறுபடியும் உற்சாகமாய் எங்களுடைய முழு பலத்தோடு ஆராதிப்பதை என் தேவன் ஆசைப்படுகிறார். நாங்கள் அவரை திருப்திப்படுத்த வந்திருக்கிறோம். நாங்கள் மனுஷரை பார்த்தால் நாங்கள் விழுந்து விடுவோம். ஆனால் எந்த மனுஷரும் எங்களுடைய ஆபத்திலே உதவி செய்ய முடியாது என் தேவனை தவிர. இன்றைக்கு நாங்கள் அவரை நோக்கி பார்த்து நாங்கள் அவரை உயர்த்தி நாங்கள் ஒரு உற்சாகமான ஒரு புதிய பாடல் எங்களுடைய இலங்கை தேசத்திலே இருந்த ஒரு சகோதரன் இந்த வரிகளை எழுதி இந்தியாவிலே பாடி இருக்கிறார். அதுவும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆகவே எத்தனை பேருக்கு அந்த புது பாட்டு பாட ஆசைப்படுறீங்க? கையை வைத்துங்க பாப்போம். ஆமென். ஆகவே சந்தோஷமாக எங்கள் தேசத்திலே பிறந்த பாடல். ஆகவே நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் பாட போகிறோம். உங்க சத்தம் எட்டோட கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன்.
சத்தம் கேட்டு உதவி செய்தீங்களே ராஜா. என் பலனாகிய கர்த்தாவே சுவாமி, உம்மிலே நான் அன்பு கூறுவேன் ராஜா. நீரே என் கோட்டை சுவாமி, நீரே என் ரட்சகர் ராஜா. நான் நம்புகிற கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா எப்பக்கம் நெருக்கப்பட்ட சுவாமி, ஆண்டவரே ஒடுங்கி போகாமல் பார்த்தவனை கிருபை வைத்துக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்மையே ஆராதிப்பேன் சுவாமி. நீரே என் தஞ்சம் ராஜா, நீங்களே என் அரண் சுவாமி. ஹல்லேலூயா. அடைக்கலம் பட்டணமாக என் தேவனே சுவாமி. அப்பா என் ஆபத்தின் நாட்களே ராஜா, எனக்கு ஆதரவாய் வந்தேன் இயேசுவே. அப்பா என் துணையாளரே, அப்பா ஆண்டவரே துன்பத்தில் தாங்குகிற துணையாளரே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் எங்களை நிரப்புகிறவரே. ஆபத்து நேரத்திலே ஆதரவாய் வந்தவரே சுவாமி. தனிமை நேரத்திலே ராஜா, தனிமையின் பாதையிலே சுவாமி ஆண்டவரே நடந்த பொழுது ராஜா, ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்தவருடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம் ராஜா. மே ஆராதிக்கிறோம் சுவாமி. அப்பா மே உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ரிஹாஸே கரமாஸே கரபா, ரிபிபி பரஷே கலரபஹாஸே, ரிமாத்தரமாஸே ஹிசிரமலரதரமா, ஷியாஸேரமா. எத்தனை பேர் சொல்ல போகிறீர்கள்? என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். மறுபடி சொல்லுவோமா? என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். மறுபடி சொல்லுவோமா? அவர் சந்தோஷப்படும்படி பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என் கோட்டை நீரே, என் அரணம். நீங்க சொல்ல சொல்ல அவர் மகிழ்ந்து அற்புதம் செய்வார். உம் தெய்வம் நீரே, என் கண்மலையே, என் கடலமே, என் பலனம், என் சுகமும் நீரே. பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு
ஊற்றி பாய்ச்சுறே ராஜா. உங்களை ஏத்துகிறோம் சாமி. எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிற தேவனே சாமி. கண்ணீர்கள் மறைய உதவி செய்ய போறவரே ராஜா. கடன் பிரச்சனை விடுதலை தர போறவரே, எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குற தேவனே சாமி. உங்களை ஏத்துகிறோம் சாமி. அப்பா, நாங்கள் பரிசுத்தமா இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வல்லவரே ராஜா. இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தமா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. அப்ப எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. அல்பா ஒமேகா ஆதி அந்தமானவரே ராஜா. ஆண்டவரே சாமி, அப்பா, பாவம் இல்லாமல் பரிசுத்தமான வாழ்க்கை மாற ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே ராஜா. ஆண்டவரே, எங்கள் மேல் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க ராஜா. ஆண்டவரே, நாங்க நடக்க வேண்டிய பாதையை நீங்க காட்டுங்கப்பா சாமி. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஆலோசனை எங்களுக்கு தாங்க ராஜா. எங்கள் குடும்பங்களை கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்ப ராஜா. எங்கள் சபையிலே அப்பா ஆண்டவரே எழுந்தருளி இருக்கிற தேவனே சாமி. எங்கள் சபை ஆண்டவரே சாமி, அப்பா, ஆதி அப்போஸ்தலர்கள் மத்தியிலே இறங்கின பரிசுத்த ஆவியானவரே ராஜா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இறங்கி ராஜா பெரிய அற்புதங்களை செய்ய போறவரே அப்பா. உங்களை ஏத்துகிறோம் சாமி. உங்களை ஏத்துகிறோம் சாமி. கல்வாரியிலே ஆண்டவரே என் சபைக்காக ரத்தம் சிந்தினீங்களே ராஜா. என் இலங்கை தேசத்துக்காக ரத்தம் சிந்தினீங்களே ராஜா. எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்களே ராஜா. ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, இந்த வேளையிலே ராஜா சோர்ந்து போன உள்ளங்களை, நொந்து போயிருக்கிற உள்ளங்களை அப்பா தேற்றி கொண்டிருக்கிற தேற்ற வாழனே ராஜா. உங்களை ஏத்துகிறோம் சாமி. உயர்த்துகிறோம் சாமி. அப்பா, எல்லா துதி கன மகிமை எல்லாம் அப்பா உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் சாமி. அப்பா, நீங்க பெருகணும் அப்பா இந்த இடத்துல, நாங்க சிறுகணும் ராஜா. ஆண்டவரே அப்பா, உங்களை மாத்திரம் உயர்த்தி உங்களை தரை மட்டும் தாழ்த்தி இன்ப இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனை முற்றுமுழுதாக உடைய கருத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு உற்சாகமாய் நாங்கள் தட்டுவோம். ஹல்லேலூயா. இன்னும் இந்த காலை வேளையிலே ஆண்டவர், எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிற தேவன். தேவன் பாவத்தை வெறுக்கிறார். அதே மாதிரி தேவன் பயத்தையும் வெறுக்கிறார். நம்ம யாரும் பயப்படுவதை தேவன் விரும்பவில்லை. ஆண்டவர் பாவத்தையும் வெறுக்கிற தேவன், பயத்தையும் வெறுக்கிற தேவன். நாம் தேவனுக்கு மாத்திரம்தான் பயப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் பயப்படுவதை தேவன் விரும்புகிற தேவன் அல்ல. அப்போ முதலாவதாக வேதத்திலே நாம் எங்கே பயத்தை பார்க்கிறோம்? அங்கே ஆதாம் முதலாவதாக பாவம் செய்து அவன் அங்கே ஒளிந்து கொண்டிருந்தான் மரத்துக்கு பின்னால். அப்போ ஆண்டவர் கேட்டார், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? உடனே அவன் சொன்னான், நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். அது முதலாவதாக அங்கே ஆரம்பித்த பயம் மனிதனை விடவில்லை. அவன் தொடர்ந்து பயத்திலேயே ஜீவித்து கொண்டிருக்கிறான். பலவிதமான பயங்கள் நம்மை ஆட்டி படைக்கிறது. ஆனால் தேவன் என்னத்தை விரும்புகிறார்? தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? தேவன் எமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நாம் பயப்படக்கூடாது. இன்றைக்கு சில நேரம் நாங்கள் பலவிதமான காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். கேள்விப்படும் பொழுது நாம் அதை கேள்விப்பட்டவுடன் நாம் பயப்படக்கூடாது. அநேகருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம். இனிமேல் என்ன நடக்க போகிறது? பொருளாதாரத்துக்கு என்ன நடக்க போகிறது? உலகத்துக்கு என்ன நடக்க போகிறது? எங்களை சாத்தான் பிடித்து விடுவானோ, இல்லாவிட்டால் அந்தி கிறிஸ்து எங்களை பிடித்து விடுவானோ, இப்படி பலவிதமான பயங்கள். சில நேரம் சிலர் அவருடைய பயத்தை கொடுக்கும் விதமாக சில நேரம் பலர் பேசுவார்கள். அதையும் கேட்டு நாங்கள் பயந்து விடுவோம். ஆனால் தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நாம் தேவனை, பயத்துக்கு எதிரானது என்ன? தேவனை விசுவாசிப்பது. ஆங்கிலத்தில் சொன்னால் ஆப்போசிட் ஆஃப் ஃபியர் இஸ் ஃபெய்த். அப்போ ஒன்று, என்னுடைய இருதயத்திலே விசுவாசம் இருந்தால் பயம் இருக்காது. பயம் இருந்தால் விசுவாசம். இப்போ உங்களிடத்துல இருதயத்தில் பயம் இருந்தால் விசுவாசம் இல்லை என்று தான் அர்த்தம். அப்போ ரெண்டில் ஒன்று தான் எங்களுடைய இருதயத்தில் இருக்க முடியும். அப்போ நாம் எதற்கும் பயப்படுவதை தேவன் விரும்புகிற தேவன் அல்ல. அங்கே லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம்
மக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனாலே மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்போ அங்கே பார்க்கிறோம், மனுஷருடைய இருதயம் பயந்து சோர்ந்து போகும். அப்போ நம்ம பயம் வந்தால் அடுத்தது எங்களுக்கு சோர்வு வரும். அப்போ இந்த உலகத்தின் ஜனங்கள் அவர்கள் பயத்திலே ஜீவிக்கலாம். ஏன் அவங்க பயத்திலே ஜீவிக்கணும்? ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவரை தெரியாது. ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார், நாம் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லோரும் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்போ பிதா எங்களுடைய தகப்பன். அப்போ இயேசு கிறிஸ்து யார்? எங்களுடைய மூத்த சகோதரர். இயேசு கிறிஸ்து எங்களுடைய மூத்த சகோதரர். பிதா எங்களுடைய அப்பா. நாம் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இப்போ இங்கே எத்தனை அப்பா அம்மா இருக்கிறீங்க? நாங்கள் எவ்வளோ தூரம் எங்களோட பிள்ளைகள் மேலே அக்கறையாக இருக்கிறோம். அவங்களோட படிப்பு மேலே அக்கறை, அவங்களோட ஸ்போர்ட்ஸ் மேலே அக்கறை. அவங்க கொஞ்சம் சோமில்லாமல் போனால் எங்களுக்கு உடனே மன வேதனைப்படுறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பாவிகளாக இருக்கிற நாமே நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவ்வளவு அக்கறையாக இருக்கும் பொழுது பரமபிதா எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் நாம் எதற்கும் பயப்படுவதை தேவன் விரும்பவில்லை. நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். எங்களை நாம் பயங்கரமான சூழ்நிலை கூட போனாலும் தேவனை விசுவாசித்தால் தேவன் எம்மோடு கூட இருப்பார். ஆமென். அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அங்கே மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28 தொடங்கும் 31 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமாம். அப்போ இங்கே பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய சரீரத்தை அழிக்கக்கூடிய மனுஷருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே நேரம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள். ஆகாயத்து பட்சிகள் என்ன? அவைகள் அப்படியே அங்கே சத்தம் போட்டு பாட்டு பாடி கத்திக்கொண்டு போவோம். வேறு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகாயத்து பட்சிகளினால் ஏதாவது பிரயோஜனம் உண்டு? அது ஜுவாலஜிஸ்ட் கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. என்னுடைய அறிவை பொறுத்தவரை ஆகாயத்து பட்சிகள் அங்கே அவைகள் சாப்பிட்டுவிட்டு சத்தம் போட்டுக்கொண்டு அவைகள் மலம் கழிக்கும், அவ்வளவுதான். அவைகளால் ஒன்றும் வேறு எதுவும் பிரயோஜனங்கள் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? தேவன் அவைகளை போஷிக்கிறார். அப்போ எங்களுடைய தலையின் மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் அவைகளை விட விலை உயர்ந்தவர்கள். ஆகையால் தேவன் அப்போ என்ன, ஒரு காசுக்கு 2 பறவைகள் அங்கே வாங்குகிறார்கள். அப்போ அப்படின்னா ஒரு பறவையினுடைய விலை என்ன? அரை காசு, அரை சதம், 1 சதம். அப்போ அந்த பறவைகளையே தேவன் அவ்வளவாய் கரிசனையோடு பார்க்கும் பொழுது, அதை விட தேவனுடைய சாயலை கொண்ட நம்மீது தேவன் எந்த அளவு கரிசனையாக இருப்பார், தேவன் எந்த அளவு நம்மை நேசிப்பார், எந்த அளவு நம்முடைய பிரச்சனைகளை சந்திப்பார். ஆகையால் இந்த காலை வேளையில் தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? பயப்படாதே. அப்போ ஆண்டவர் முதலாவது பயம். புதிய ஏற்பாட்டில் எடுத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஆண்டவர் சகரியா, அவன் குழந்தை இல்லாமல் இருந்து அவன் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது முதலாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, சகரியா பயப்படாதே. அதே மாதிரி மரியாளுக்கு தேவதூதன் வந்தவுடன் முதலாவது சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாதே. அதே மாதிரி தேவதூதர்கள் அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். தேவதூதர்கள் பயப்படாதிருங்கள். அப்போ இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வசனம் என்ன? பயப்படாதிருங்கள். பயப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நாம் பயப்படக்கூடாது. ஏன்? எல்லாவற்றுக்கும் மேலானவர் நம்முடைய தேவன். ஆகையால் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ முதலாவதாக அநேகர் சாத்தானுக்கு பயப்படுகிறார்கள். நாம் ஒரு நாளும் சாத்தானுக்கு பயப்படக்கூடாது. காரணம் என்ன? வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது எங்களுடைய பாவங்களுக்காக மரித்தால், 2வது சாத்தானை சிலுவையிலே தோற்கடித்தார். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன். அவனுடைய தலையை ஆண்டவர் நசுக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யாருடைய தலையாவது நசுக்குனா என்ன நடக்கும்?
எந்த ஸ்போர்ட்ஸ் இந்த அமெரிக்காவில் இருக்குது இந்த அமெரிக்கன் ஃபுட்பால்னு, அது ஒரு பயங்கரமான விளையாட்டு. அப்போ அதில் விளையாடுறவங்க எல்லாம் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு தான் விளையாடுவாங்க அந்த விளையாட்டு, ஏன்னா தலையில் அடிபட்டுறக்கூடாதுன்னு. இப்போ பைக்கில் போகிற நாங்களாம் ஹெல்மெட், ஏன் தலை வந்து மிகவும் முக்கியமான ஒரு இப்போ இந்த தலை நசுக்கப்பட்டால் ஒரு மனுஷனால் சாதாரணமாக இயங்க முடியாது. எல்லா நரம்புகளும் அங்கே தான் இருக்கிறது. அப்போ டாக்டர் வீரசுனை கேட்டால் அவர் சொல்லுவார், எனக்கு பெரிய நாலேஜ் இல்லை மெடிக்கல் நாலேஜ், ஆனால் தலை மிகவும் முக்கியமானது. எல்லா சென்சஸ், இப்போ உங்களோட காலில் ஒரு வலி வந்தால் கூட அந்த மெசேஜ் தலையிலிருந்து தான் அந்த உணர்வு வருது, அந்த நர்வ்ஸ். அப்போ அந்த பைபிள் என்ன சொல்றது, இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்கினார். அப்ப நசுக்கினா அவன் வந்து சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டவன். ஆனால் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு பயப்படுவதை விட சாத்தானுக்கு பயப்படுகிறார்கள். பில்லி சூனியத்துக்கு பயம், சாத்தானுக்கு பயம், அப்படி பலவிதமான பயத்தோடு ஜீவிக்கிறார்கள். அப்போ நான் என்ன இந்த காலையில் சொன்னேன், சாத்தான் பைபிளில் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, 1 கொரிந்தியர் 6:18 வாசித்தால் அங்கே சொல்லப்படுகிறது, இந்த பாலியல் இச்சை என்ன, செக்ஷுவல் சின். இந்த பாலியல் இச்சையை கண்டால் நாம் உடனடியாக ஓட வேண்டும். அந்த வசனம் இருக்கா? 1 கொரிந்தியர் வாசிப்போமா அதை? வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அதாவது இந்த பாலியல் பாவங்களை காணும் பொழுது நாம் ஓட வேண்டும். யோசேப்பு ஓடி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சாத்தானை கண்டவன ஆண்டவர் ஓட சொல்றாரா? யாக்கோபு புஸ்தகத்தில் 4:7 வாசிச்சா சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் சாத்தானுக்கு இப்போ சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும்னா முதலாவது நாம் பாலியல் பாவங்களை கண்டால் ஓட வேண்டும். யோசேப்பை போல் ஓட வேண்டும். அப்படி ஓடினால் அடுத்தது வந்து விக்கிரக ஆராதனைக்கு ஓட வேண்டும். நாம் பைபிள் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு 1 தீமோத்தேயுல. அப்போ அப்படி ஓடினால், இந்த பாவங்களுக்கு நாம் ஓடினால் சாத்தானை நாம் எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் இப்போ இந்த பாவத்தை எல்லாம் நம்ம இடம் கொடுத்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் வந்து எங்களை வந்து அவன் தொந்தரவு பண்ணி கொண்டிருப்பான், எதிர்த்து நிற்பான். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், யூதாஸ் வாழ்க்கை எடுத்துக்கணும். யூதாஸுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை விட அவனுக்கு பணம் முக்கியம். அவன் இயேசுவை விட பணத்தை நேசித்தான். ஆகையால் பைபிள் வேதம் என்ன சொல்லுகிறது, சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். ஆனா பேதுருவையும் இயேசு கிறிஸ்து பேதுருகிட்ட சொன்னார், என்ன சொன்னாரு, சாத்தான் உன்னை புடைக்கும்படியாக என்னிடத்திலே அனுமதி கேட்டிருக்கிறான். யூதாஸ்குள்ள புகுவதற்கு சாத்தான் அனுமதியே கேட்கல, நேராக போயிட்டான். ஏன்னா அங்கே கதவு திறந்தே இருந்துச்சு, நேராக அவளுக்கு போயிட்டான். ஆனால் பேதுருவை சோதிக்கும் பொழுது அவன் அனுமதி கேட்க வேண்டி இருந்தது. யோபின வாழ்க்கையிலே சாத்தான் உள்ளே வர வேண்டுமென்றா தேவன் அனுமதி கொடுக்க முடிந்தால் மாத்திரமே வர முடிந்தது. ஆகையால் நாம் வந்து இந்த பாலியல் இச்சையான பாவங்கள், விக்கிரக ஆராதனை தேவனை விட வேறொரு காரியம், ஏதாவது யூதாஸை பொறுத்தவரை பண விஷயமோ வேற எதுக்காவது முதலிடம் நாம் கொடுத்தோம் என்றால் சாத்தான் ஆண்டவரின் அனுமதியின்றியே எங்களை வந்து பூந்து விட, நாமும் அவனுக்கு பயந்து தான் ஜீவிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் அப்போ ஆனால் நாம் வந்து தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவனை ஆராதித்து தேவனுக்கு பிரியமாக நாம் ஜீவித்தால் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். சாத்தானை எம்மால் எதிர்த்து நிற்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், பாலியல் இச்சைக்கு நீ விலகி ஓடு, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு. ஆனால் சாத்தானை கண்டால் எதிர்த்து நில். எதிர்த்து நிற்கும் பொழுது சாத்தான் ஓடி போவான். ஆனால் நிறைய பேர் நாங்கள் ஏன் எதிர்த்து நிற்க முடியாதுன்னா, நம்ம சில நேரம் நம்ம வந்து மற்ற பாவங்களுக்கு நம்ம கதவை திறந்து வைக்கிறோம். அப்பொழுது சாத்தான் வந்து எங்களை தொந்தரவு பண்ணி கொண்டிருப்பான். ஆகையால் நான் இந்த காலை வேளையிலே முதலாவது வந்து தேவன் என்ன சொல்ற, சாத்தானுக்கு நாம் பயப்படக்கூடாது. இப்போ இந்த சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்போ இதை வாசிப்போம். ஒரு ஆதியாகமம் 3:15. இப்போ நான் சொன்ன காரியங்கள் ஆதியாகமம் 3:15.
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆமா, இது சிலுவையிலே நடந்தது. இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்கி விட்டார். அப்ப அவனுக்கு இப்போ முந்தி இருந்த மாதிரியான வல்லமை சாத்தானுக்கு கிடையாது. நாம் இடம் கொடுத்தால் மாத்திரம்தான் அவன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து எங்களை தொந்தரவு பண்ண முடியும். நாம் அவனுக்கு கதவை திறந்தால். ஆகையால் நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது சாத்தானுமே தொட முடியாது. அவன் தொடுவதென்றால் தேவனிடம் அனுமதி கேட்க வேண்டும். ஆமென். அதே மாதிரி கொலோசியர் 2:15 வாசிப்போம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமா, அப்ப இந்த இங்கிலீஷ் பைபிளில் டிசாம்னு போட்டிருக்கு. டிசாம்னா என்ன? ஒரு ஆயுதத்தோட உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தன் வாரான், ஒரு கன்னை வச்சுக்கிட்டு வாரான். அப்ப என்ன செய்றீங்க? உடனே உங்க வீட்டில் உள்ள யாராவது பாஞ்சு போய் அந்த துப்பாக்கியை பிடுங்கி எடுத்துட்டா என்ன நடக்கும்? அந்த வந்தவனுக்கு வல்லமை, அவனுடைய ஆயுதத்தை பிடுங்கி எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு அவனுக்கு முந்தி இருந்த அந்த வல்லமை இல்லை. அப்போ சாத்தான் அது மாதிரி தான். டிசாம்னா அவனுடைய அந்த அதிகாரம், அந்த அவன் டேமேஜ், அதாவது தாக்கக்கூடிய அந்த காரியங்களை தேவன் அவனிடத்திலிருந்து பிடுங்கி எடுத்து விட்டார். ஆனால் சாத்தான், அதனால்தான் சாத்தான் எங்களை வஞ்சித்து எங்களுடைய வாழ்க்கையில வந்து எங்களை சில காரியங்களை செய்ய முடியும். அதனால நான் என்ன உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிங்க, ஆண்டவரை நேசிங்க. இந்த பாலியல் பாவங்கள் மற்ற காரியங்களை நேசித்து அப்படி போகாம தேவனை நாம் நேசித்து நெருக்கமாக தேவனோடு ஜீவிக்கும் பொழுது நாம் சாத்தானுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தான் உங்களை தொட முடியாது. அப்படியே ஆண்டவர் அனுமதி கொடுத்தால் மாத்திரம்தான் சாத்தான் தொட முடியும். அது எல்லாருக்கும் அப்படி அனுமதி கொடுக்க மாட்டார். யோபு ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமாக ஜீவித்தான். அவன் PhD லெவலில் இருந்தான், ஆண்டவரோட மிகவும் நெருக்கமானவன். அதனால ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். எல்லாருக்கும் அப்படி கொடுக்க மாட்டார். பேதுரு, அவன் அப்போஸ்தலனாக போவன், அவன் சபையின் தலைவன். அப்போ அவனை ஆண்டவர் சோதிக்கும்படியாக அனுமதி கொடுத்தார். அதுக்காக பயப்படாதீங்க, என் கதவே ஆண்டவர் திறந்துருவார், அங்கே வந்துடுவான். நாம் ஆண்டவரோடு ஜீவித்தால் அவன் சாத்தான் வந்து எங்களை தொடமாட்டான். அல்லேலூயா. ஏனென்றால் அவன் தோற்கடிக்கப்பட்டவன். அப்போ யாரோ சொன்னாங்க, சாத்தான் உங்களுடைய இறந்த காலத்தை குறித்து ஞாபகப்படுத்தினால் நீங்கள் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு ஞாபகப்படுத்துங்கள். அவனுடைய எதிர்காலம் என்ன? அக்கினி சுவாலையிலே தேவன் அவனை போட போகிறார். அல்லேலூயா. ஆகையால் நாம் ஒரு நாளும் சாத்தானுக்கு பயப்படக்கூடாது. ரெண்டாவது வந்து மனுஷருக்கு பயம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். சரியா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் எமக்கு ஞானத்தை கொடுக்கும். தேவனுடைய ஞானம் எமக்கு வரும் பொழுது அது தேவன் எங்களுக்கு வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுக்க, காரியங்களை செய்ய தேவன் ஞானத்தை கொடுப்பார். அப்போ அதுக்கு வந்து நாம் ஒரு நாளும் மனுஷருக்கு பயப்படக்கூடாது. சொன்னா, நாம் மனுஷருக்கு பயப்படும் பொழுது நாம் தவறான தீர்மானங்களை எடுப்போம், தவறான காரியங்களை நாம் சொல்லுவோம், சில நேரம் பொய்களையும் நாம் பேசுவோம். மனுஷருடைய பயம் நம்முடைய இருதயத்திலே வரும் பொழுது நாம் பிழையான வழியிலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அநேகம் உண்டு. அப்போ அங்கே பார்ப்போம், இந்த ஆதியாகமம் 26:6 இவனுடைய கதை சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? ஈசாக்குடைய கதை. அதை வாசிப்போமா? ஆதியாகமம் 26:6. ஈசாக்கு கோராரிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். அப்ப இங்க பாருங்க, அவன் சொந்த மனைவியை அவன் மனைவி இல்லை என்று சொல்லிவிட்டான். என்ன காரணம்? ஈசாக்கு வந்து அங்க ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த இடத்திலே போய் குடியிரு. அப்போ அவன் குடியிருக்கும் பொழுது அங்கே உள்ள ஜனங்கள் பொல்லாதவர்கள் என்று அவன் பயந்து, அப்படி என்றால் நான் ஆராதிக்கிற தேவனை விட அவன் அந்த ஜனங்களுக்கு பயந்தான். பயந்து என்ன செய்தான்? அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று பயந்து, இது என்னுடைய மனைவி அல்ல. இது ஒரு பயங்கரமான காரியம். சொந்த மனைவியே மனைவி இல்லை என்று சொல்லும் பொழுது அப்போ அவன் அப்படி பொய் ஒன்றை சொன்னான்.
அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்முடைய பொய் வருகிறது நம்முடைய வாழ்க்கையிலே? முதலாவது நாம் ஜனங்களுக்கு பயப்படும் பொழுது, ரெண்டாவது நாம் தேவனை நேசிக்காமல் நம் சுயத்தை நேசிக்கும் பொழுது, நம்மை எப்படியாவது நான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்திக்கும் பொழுது நாம் பொய்யை சொல்லுகிறோம். அப்போ இங்கே இவன் இந்த பொய்யை சொன்ன பொழுது என்ன நடந்தது? பொய் சொல்லி ஒரு கொஞ்ச நாட்களில் அந்த பிலிஸ்தனுடைய அந்த ராஜா அவன் ஈசாக்கு தன்னுடைய ரெபேக்காலோடு மிகவும் சந்தோஷமாக இருப்பதை அவன் கண்டுவிட்டான். கண்டவுடனே அவன் ஈசாக்கை கூப்பிட்டு, நீ ஏன் பொய் சொன்னாய்? நான் பார்த்து அவள் உடனே சொன்னேன், நீங்கள் என்னை கொன்று விடுகிறது பயந்து தான் நான் இந்த பொய்யை நான் சொன்னேன். இவருடைய மனைவி உடனே அந்த ராஜா, பிலிஸ்தீன் ராஜா என்ன செய்தான்? அந்த ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களே அவன் வார்ன் பண்ணி சொன்னான், இந்த பெண்ணை யாரும் தொடக்கூடாது, ஏனென்றால் இது ஈசாக்குடைய மனைவி, நீங்க இருக்கலாம், அவர்களை தொட வேண்டாம். அப்ப ஈசாக்கு பயந்த மாதிரி காரியங்கள் நடக்கவில்லை. இப்போ அவன் ஏன் பொய்யை சொன்னான்? எனக்கு இப்போ இது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். நாம் ஏன் பொய்யை சொல்லுகிறோம்? நம்முடைய கற்பனை பலவிதமாக ஓடுகிறது. இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, அப்படியாக நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு பொய். ஆனால் அவன் நினைத்த மாதிரி நடக்கவில்லை. அதற்கு பதிலாக அந்த பெலிஸ்தன் ராஜா என்ன சொன்னான்? யாராவது ஈசாக்குடைய மனைவியை நீங்கள் தொட்டீர்கள் என்றால் உங்களை நான் தண்டித்து விடுவேன். அப்போ அது மற்ற மாதிரியாக அங்கே அவன் தீர்ப்பை சொன்னான். ஆகையால் நாம் ஒரு நாளும் பயந்து நாம் பொய் காரியங்களை, மனுஷருக்கு பயப்படும் போது இப்படியான காரியங்களை நாம் செய்கிறோம். அப்போ இந்த கடைசி நாட்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 4 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. கடைசி நாட்களில் ஜனங்கள் எப்படி இருப்பார்களாம்? கடைசி நாட்களிலே எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அப்போ இங்கே பாருங்க, கடைசி நாட்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. 4 காரியம் நான் சொல்கிறேன் அந்த வசனத்தில். கடைசி நாள் ஜனங்கள் முதலாவது தற்பிரியராயிருப்பார்கள், 2வது பணப்பிரியராயிருப்பார்கள், மற்றது தேவனை பிரியப்படுத்துகிறவர்களா இல்லாமல் ப்ளஷர், ஏன்னா அந்த இன்பத்தை விரும்புகிறவர்களா இருப்பார்கள். அப்போ தேவனை பிரியப்படுத்துகிறவர்களா இருக்க மாட்டாங்க, ஆனால் தற்பிரியராயிருப்பார்கள், பணப்பிரியராயிருப்பார்கள். அப்போ இப்படி நம்ம அந்த மாதிரியான ஒரு உலகத்திலே தான் நாம் ஜீவிக்கிறோம். அப்போ அந்த சூழ்நிலையில் அப்போ தற்பிரியராய் நாம் இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே என்ன செய்கிறோம்? சில நேரம் நாம் தேவனை நாம் பிரியப்படுத்தாமல் நம்மை நாம் பிரியப்படுத்துவோம். அதாவது தேவனுக்காக நிற்காமல் நாம் எம்மை காப்பாற்றி கொள்ளும்படியாக. இப்போ தானியலை எடுத்துக்கொண்டால் தானியல் தற்பிரியன் என்று சொல்ல முடியாது, அவன் தேவனை நேசித்தான். ஆகையால் சிங்க குகையிலே என்னை போட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் தேவனுக்காக நிற்பேன். அப்போ சாட்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் என்ன அக்கினி சுவாலையிலே போட்டாலும் தற்பிரியர்கள் அல்ல. ஏன்? அவர்கள் தேவனை நேசித்தார்கள். என்ன நடந்தாலும் தேவனுக்காக நாம் நிற்போம், உண்மையை பேசுவோம், தேவனுக்காக வாழுவோம், ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம். தேவன் எங்களை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றா விட்டாலும் சரி, நாம் தேவனுக்காக நிற்போம். அப்போ இது மிகவும் முக்கியம். இப்போ நம்ம தற்பிரியராக நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் சில என்ன சொல்ல, தேவனை விட்டு நாம் தூர போகிறோம். அப்போ முதலாவது அதான் என்ன ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றான் அவன் தன்னை வெறுக்க வேண்டும், வெறுத்து தேவனை நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும், அப்பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். அப்போ ஒரு நாளும் நாம் மனுஷருக்கு பயப்படக்கூடாது, சரியா? அப்போ மனுஷருக்கு நாம் பயப்படும் பொழுது, ஆனால் தேவனுக்கு நாம் பயப்படும் பொழுது தேவன் எம்மோடு கூட நிற்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் உடனே தேவன் காப்பாற்ற மாட்டார். இப்போ யோசேப்பு அந்த பாலியல் பாவத்தில் விழாதபடி அவன் சரிய ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி
யோசேப்புக்கு என்ன இருக்கவில்லை? பைபிள் இருக்கல, சபை இருக்கல, பரிசுத்தாவியானவர் இருக்கல, ஃபெலோஷிப் குரூப் ஒன்றுமே இருக்கலை. ஆனாலும் தேவ பயம் அவனுக்கு இருந்தது. இன்னைக்கு நாம் எல்லாம் இருந்தும் அநேகர் பாலியல் பாவத்திலே விழுகிறார்கள். காரணம் என்ன? தேவனை குறித்த பயம் நமக்கு இல்லை. அப்போ யோசேப்பு தேவனுக்கு பயந்து அவன் அந்த பாவத்தை விட்டு ஓடின பொழுது அவன் சிறைக்கு தான் அனுப்பப்பட்டான். அங்கே தானியேலை போல் ஆண்டவர் உடனே அவனை உயர்த்தி வைக்கவில்லை. அவன் சிறைக்குள்ளாக கொஞ்ச காலம் போய் பிறகு அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது ஏரோது யாக்கோபு என்கிற அந்த அப்போஸ்தலனை கொன்று போடுகிறான். கொன்று போட்டவுடன் யூதர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்ட உடனே ஏரோது என்ன செய்தான்? அப்போ நான் பேதுருவையும் பிடித்து சிறையில் அடைத்து இன்னும் 2-3 நாட்களில் பேதுருவையும் நான் கொல்ல போகிறேன். அப்போ பேதுருவை கொல்ல போது தேவதூதர்கள் சிறை கதவை திறந்து பேதுருவை காப்பாற்றி விட்டார்கள். அப்போ பேதுரு போய் அந்த ஒரு வீட்டு கூட்டத்தில் அந்த கதவை தட்டுகிறான். அங்கே யார் இருக்கிறார்? எல்லோரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யாக்கோபுடைய அம்மா சலோமியும் அங்கே இருக்கிறார். அப்போ அவன் என்ன யோசிப்பா? இந்த பேதுரு இப்படி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து காப்பாற்றி விட்டார், ஆனால் என்னுடைய மகன் அவன் அங்கே அவன் பலியாக தன்னை கொடுத்தான். அப்போ ஆண்டவர் என்ன செய்தாலும் பரவாயில்லை, நான் தேவனுக்காக நிற்பேன். இந்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். அப்போ தேவன் சில நேரம் எங்களை அற்புதமாக விடுவிக்கலாம். சில நேரம் தானியேலை சிங்க கபியிலே போட்டவுடன் சிங்கத்தின் வாயை ஆண்டவர் மூடினார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பலரை சிங்கத்துக்கு வீசின பொழுது தேவன் சிங்கத்தின் வாயை மூடவில்லை. அப்போ ஆண்டவர் இதுக்கு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அப்போ இது என்ன காரணம் பாஸ்டர்? 12 அப்போஸ்தலர்கள் ஆண்டவருக்கு இருந்தார்கள். எல்லோருமே இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் கடைசி நாட்களில் 90 வயதிலே பத்மு தீவிலே அங்கே அவன் இருக்கிறான். அப்போ இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவனுக்கு தரிசனமாகிறான். வேணா அது ஒன்றுக்கு மாத்திரம் எனக்கு ஏன்னு காரணம் சொல்லலாம். ஏன்? மற்ற எல்லாரும் அவருடைய வேலையை முடித்து விட்டார்கள். ஆனால் யோவானுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை எழுத வேண்டிய வேலை இருந்தது. ஆகையால் அவனை வைத்திருந்தார். ஆனால் ஒன்று நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்கு ஜீவித்தால், உண்மையாக அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவித்தால், உங்களுடைய வேலை இந்த உலகத்திலே முடியும் வரை உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் கொடுத்த வேலையை நீங்கள் செய்து முடிக்கும் வரை ஆண்டவர் உங்களை உயிரோடு வைத்திருப்பார். என்ன சாகிறதுக்கு பயப்படுறீங்களா? எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம். அப்போ என்ன பாஸ்டர், சிங்கம் கடிச்சிருச்சா? சிங்கம் கடிக்குதோ, ஹார்ட் அட்டாக் வருது, எதுலையாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்த்தானே ஆகணும். அப்புறம் என்னத்துக்கு மரணத்துக்கு பயப்படணும்? மரணத்தின் சாவியை ஆண்டவர் சாத்தானின் கையில் இருந்து எடுத்து விட்டார். வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் இருக்குது. அப்ப நீங்க எப்ப மரிக்கணுங்கிறத ஆண்டவர் தான் தீர்மானிப்பார். அப்ப வேலை, உங்களுடைய வேலை இந்த உலகத்திலே முடிந்தவுடன் நீங்கள் இங்கே இருக்க தேவையில்லை. அவர் உங்களை வீட்டுக்கு அழைத்து விடுவார். அப்ப அதுக்காக நான் மரணத்துக்கு பயப்படக்கூடாது. எனக்கு என்ன நடக்க போகுதோ அப்படி இல்லை. நான் ஆண்டவர் சித்தத்தை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை செய்து நான் முடிக்க வேண்டும். அதுதான் முக்கியம் அங்கே. அப்ப நாம் ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவருக்கு பயந்து நாம் ஜீவிக்கும் பொழுது சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை கொடுப்பார். அதோடு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வேலையை நாம் செய்து முடித்து இந்த உலகத்தை விட்டு நாம் போக முடியும். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும், ஆனால் நாம் மனுஷருக்கு பயப்படக்கூடாது. ஆமென். இது மிகவும் முக்கியம். அப்போ முதலாவது சாத்தானுக்கு பயப்படக்கூடாது. ரெண்டாவது மனுஷரை கனம் பண்ணுங்க. சிலர் மனுஷருக்கு பயப்படக்கூடாதுன்னா நான் மதிக்க மாட்டேன், அப்படி அல்ல. மனுஷரை நாம் பயப்படக்கூடாது, ஆனால் எல்லா மனிதரையும் நாம் கனம் பண்ண வேண்டும். எல்லோரையும் நாம் நேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் எல்லா மனுஷரையும் அவர் கனம் பண்ணினார். அங்கே ஒரு ஸ்திரீ 5 முறை விவாகரத்து செய்து 6வது முறை விவாகம் இல்லாமல் ஒரு மனிதனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷியை காண்பதற்காக அவர் அங்கே ஒரு இதுக்கு அருகிலே அமர்ந்திருக்கிறார். யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ நாங்கள் என்ன சொல்லியிருப்போம்? பாரு, 5 டிவோர்ஸ் பண்ணி இப்படி இருக்கிறான்னு சில நேரம் நாம் அவதூறாக பேசியிருப்போம்.
ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை கனம் பண்ணினார். கனம் பண்ணி அவளுக்கு வந்தவுடன் ஆண்டவர் அவருடைய பாவங்களை அல்ல, அவருக்கு நான் உனக்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுக்க போகிறேன். அப்போ எல்லா மனுஷரையும் நான் நேசிக்கணும். ஆமென். கனம் பண்ணணும். ஆனால் மனுஷருக்கு பயப்படக்கூடாது. மனுஷருக்கு பயப்பட, தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அடுத்தது நாம் சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படுகிறோம். சூழ்நிலைகள் சில நேரம் பலவிதமான சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இவன் யோவான் ஸ்நானகன் பத்மு தீவிலே, அது ஒரு பயங்கரமான இடம், கைதிகளை வைத்திருக்கிற இடம். அங்கேயும் முதலாவதாக இயேசு கிறிஸ்து வந்தவுடன் முதலாவது அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாதே. அதைத்தான் சொன்னார், நீ இந்த தீவில் இருந்தால் பயப்படாத, நான் தான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், ஆரம்பமும் நான் முடிவும் நான், உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆரம்பத்தையும் முடிவையும் தீர்மானிக்கிற தேவன் நான், ஆகையால் நீ பயப்படாதே. அப்போ இந்த காலை வேளையில் அதைத்தான் தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிறார். ஆமென். இப்போ இந்த கடைசி காலத்தில் அது வருது இது வருது, அந்த கிறிஸ்து வாராம், பலவிதமான காரியங்கள். ஆமாம், சில காரியங்கள் அப்படி நடக்கும். பல செய்திகள் நாம் பார்க்கிறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், பலவிதமான காரியங்கள். ஆனாலும் தேவன் நம்மோடு இருக்கும் வரை தேவன் எம்மை கைவிட மாட்டார். ஆமென். தேவன் எம்மை பலப்படுத்துவார், எம்மை ஆசீர்வதிப்பார். அங்கே இஸ்ரேல் தேசத்திலே 3.5 வருடங்கள் பஞ்சம். 3.5 வருடம் ஒரு தேசத்திலே பஞ்சம்னா அது பயங்கரமான, ஏன்னா அதுக்கு பஞ்சம் வந்தால் அதுக்கடுத்து மரணம் தான் வரும். அப்போ அந்த பஞ்ச சூழ்நிலையிலும் எலியா சொன்ன, நான் மாத்திரம்தான் இருக்கிறேன், எலிசபெத் எல்லாரையும் கொண்டு வந்து நான் மாத்திரம்தான் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்ன இல்லை, நீ மாத்திரம், நாங்கள் 7000 பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நான் உணவை கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரி தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த காலை வேளையிலே நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசம் ஒன்று பயம் இருக்கும் உங்களோட இருதயத்தில், இல்லாட்டி விசுவாசம் இருக்கும். அப்போ விசுவாசம் இருக்கணும்னு சொன்னால் நாம் ஆண்டவரோட நெருங்கி அவருடைய வசனத்தை வாசித்து தேவனை நேசித்து அவரோடு நான் நெருங்கி சேர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளை நாம் எல்லோரும் என்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக நாம் திறப்போம்.